தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலய மணியே அவர் குரலாம். அழைக்கும் இறைவன் அருள்மொழியாம். ஆலய மணியே அவர் குரலாம். அழைக்கும் இறைவன் அருள்மொழியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் போது விண்ணக தூதர் அணி மண்ணுலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடரை சந்தித்த போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர். ராயப்பா, வாளை உரையில் போடு என்று சொன்னவர். இன்றைய நற்செய்தியில் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொல்ல வேண்டும்? இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிறபோது ஆண்டவர் ஏற்படுத்த போகிற பிளவு ஏதோ போரினாலோ வாளினாலோ நிகழப்போவதல்ல. மாறாக அவரின் வார்த்தையினால் ஏற்பட போகிற பிளவு. என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் என்று யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார். ஒரே குடும்பத்தில் இருக்கும் ஐவரில் இருவர் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோராகவும், மூவர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அதன்படி வாழாதவராகவும் இருப்பர். இவ்வாறு ஒரே குடும்பத்தில் ஆண்டவரின் வார்த்தையின்படி வாழும் தந்தைக்கு எதிராக மகனும், தாயிற்கு எதிராக மகளும், மாமியாருக்கு எதிராக மருமகளும் பிளவுபட்டு போவார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உணர்த்துகிறார். ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து ஒரே குடும்பமாய் இறையரசில் இணைந்திட இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளை தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளின் நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தன் மக்களுக்கு அறிவுறுத்துமாறு தந்தை கடவுள் உரைத்ததை எடுத்து கூறியதற்காக இறைவாக்கினர் எரேமியா தன் சொந்த மக்களால் வெறுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு பாலு கிணற்றுக்குள் தள்ளப்பட்டார் என்று கூறும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றில் கயிற்றில் கட்டி அவனை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். இரண்டாம் வாசக முன்னுரை. தமது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவைச் சாவை ஏற்றுக்கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம்.
அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வசனங்கள் 49 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான மாதா டிவி நேயர்களே, இயேசுவை அமைதியின் அரசர் என்றும் சமாதான தூதுவர் என்றும் நாம் போற்றுகின்றோம். அவர் பிறந்தபோது விண்ணக தூதர்கள் ஒருங்கிணைந்து உலகில் கடவுளுக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என பாடி மகிழ்ந்தார்கள், வாழ்த்தினார்கள் என்று லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் தம் சீடரை நோக்கி, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என வாக்களித்திருக்கின்றார். அதையும் விவிலியத்திலே யோவான் 14வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே நாம் காணலாம். மேலும் தாம் சாவிலிருந்து உயிர் பெற்றெழுந்த பிறகு இயேசு தம் சீடர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்துகின்றார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். இவ்வாறு அமைதியை போற்றிய இயேசுவா பிளவு உண்டாக்க வந்தேன் என கூறுவார் என கேள்வியானது நம்முடைய உள்ளத்திலே எழலாம். அது தவறு என நம்மால் கூற முடியாது. ஆனாலும் இயேசு கொணர்ந்த அமைதி எது, அவர் கொணர்ந்த பிளவு எது என்ற கேள்வியானது நமக்கு எழுகின்றது. இயேசு தம் சீடர்களுக்கு அமைதியை வாக்களித்திருக்கின்றார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் நமக்கில்லை. அந்த அமைதி கடவுளுக்கும் நமக்கும் இடையே உருவாகின்ற நல் உறவையும் பிறரோடு நாம் கொள்கின்ற நல்ல உறவையும் குறித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பாவத்தை முறியடித்து நம்மை கடவுளோடு எல்லா மனிதரோடும் ஒப்புரவாக்குகின்ற பணியை இயேசு தம்முடைய சிலுவை சாவு வழியாக நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் உலகுக்கு அமைதியை தான் கொண்டு வந்தார் என்று நம்மால் உறுதியாக கூற முடியும். ஆனால் இயேசு நாம் வாழும் இந்த உலகிலே பிளவையும் உண்டாக்குகிறார் என்று லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே 51வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கொணர்கின்ற இந்த பிளவு என்பது இயேசுவின் குழந்தை பருவத்தின் போதே அறிவிக்கப்படுகின்றது. குழந்தை இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக மரியாவும் யோசேப்பும் காணிக்கையாக அர்ப்பணிப்பதற்காக கோவிலுக்கு செல்கின்றார்கள். அங்கே சிமியோன் என்கின்ற இறைவாக்கினர் இயேசு மக்களிடையே பிளவை கொண்டு வருவார் என அவர் முன்னறிவிக்கின்றார். இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரினுடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே 34வது வசனத்திலே சிமியோன் கூறுகின்றார். ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வர், வேறு சிலர் அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பர், அவரை எதிர்த்து நிற்பர். இவ்வாறு மனிதரிடையே பிளவு உண்டாகும். இயேசு வாழ்ந்த சமுதாயத்திலே குடும்ப உணர்வு மிகவும் ஆழமாக வேரூன்றியதாக இருந்தது. துன்ப துயரங்கள் ஏற்பட்ட வேளைகளிலும் மக்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரியாமல் நெருங்கிய குடும்ப உணர்வோடு வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு ஒற்றுமையாக வாழ்ந்த குடும்பங்களிலே இயேசுவின் பொருட்டு பிளவு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த குடும்பங்களிலே சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பிறர் அவரை எதிர்த்தார்கள். இவ்வாறு இயேசுவினுடைய வருகையால் மனிதரிடையே பிளவு ஏற்பட்டது. தொடக்க கால திரு அவையிலே தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். அதையே லூக்கா பதிவு செய்திருக்கின்றார். இன்றைய உலகிலும் கூட இயேசுவை ஏற்போரும் அவரை எதிர்ப்போரும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடப்போரும் அவருடைய போதனைகளை புறக்கணித்து நடப்போரும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன், இயேசுவினுடைய சீடர்களாக தம்மை அடையாளம் காட்டுவோர் கூட சில வேளைகளிலே
அவருடைய போதனையை மறந்து விடுகின்றார்கள். ஆக இயேசு முரண்பாட்டு அறிகுறியாக இன்றும் உள்ளார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசு கொண்டு வருகின்ற இந்த அமைதி ஒரு விதமான மாயமான அமைதி அல்ல, மாறாக கடவுளையும் மனிதரையும் ஒருங்கிணைக்கின்ற அமைதியாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அமைதி என்பது பல நேரங்களிலே நாம் தேடக்கூடிய ஒன்று. எங்கு சென்றால் அமைதி இருக்கும், என்ன செய்தால் நம்முடைய வாழ்விலே அமைதி இருக்கும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாமும் அலைமோதிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய வாழ்வை, இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் எப்பொழுது கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே அமைதி என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்விலே அமைதியை வெளியிடத்திலே தேடாமல் நம்முடைய உள்ளத்திலே தேட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில்தான் பகை உணர்வு இருக்கின்றது, வெறுப்புணர்வு இருக்கின்றது, மற்றவர்கள் மீது கோபம் இருக்கிறது. எனவே அந்த கோபமும் பகை உணர்வும் நம்மிடம் இல்லை என்றால் நிச்சயமாக கடவுளோடு மட்டுமல்ல, மாறாக நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடும் நம்மால் அமைதியான உறவோடு, நல்ல ஒரு உறவோடு வாழ முடியும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்திலே அமைதியை ஏற்படுத்துகின்ற இயேசுவினுடைய சீடர்களாக நாம் மாற வேண்டும். எப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதே இயேசுவினுடைய மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே பெயர் அளவிலே நாம் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நமக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் பழி வாங்குகின்ற எண்ணத்தோடும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் எண்ணத்தோடும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே இடையூறாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் பல நேரங்களிலே நாம் நடந்து கொள்கின்றோம். இது ஒரு மனித பலவீனத்தினால், போட்டி பொறாண்மை என்கின்ற ஒரு எண்ணத்தினால் நாம் பல நேரங்களிலே இவ்வாறு நடந்து கொள்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் அமைதியின் சின்னமாக இருக்க வேண்டும். இருக்கின்ற இடத்திலே அமைதி ஏற்படுத்துகின்றவர்களாக, செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, செல்கின்ற இடமெல்லாம் அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போல செல்கின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக, செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே பார்ப்போம், ஒருவர் மீது கோபம் கொண்டு விட்டால் அதை வளர்ந்து அவர்களோடு அந்த உறவையே முறித்து விடுகின்ற அளவிற்கு நம்மிடம் நாம் அந்த கோபத்தை வளர்த்து விடுகின்றோம். ஆனால் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற தன்மை நம்முடைய உள்ளத்திலே இருப்பதில்லை. பல வேளைகளிலே பழிவாங்குகின்ற எண்ணம்தான் மேலோங்கி நிற்கிறது. அவர்கள் ஒன்றை செய்தால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி நிற்கின்றது. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அமைதியை ஏற்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவே நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் அமைதி என்பது நம்முடைய உள்ளத்தில் மட்டும் தேடாமல் மற்றவருடைய வாழ்விலும் அமைதி ஏற்படுத்துகின்ற மக்களாக மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோம், இயேசுவை எதிர்க்கவில்லை என்பது தெளிவாக புரியும். எனவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு, அவர் மட்டுமே நம்முடைய தலைவராக இருக்கின்றார், அவர்தான் நம்முடைய வாழ்விலே எல்லாமுமாக இருக்கின்றார். எந்த துன்பம் வந்தாலும் அவரிடத்தில்தான் ஓடி நிற்கின்றோம், அவரைத்தான் தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டு பல புதுமைகளை செய்து நம்முடைய வாழ்விலே அமைதியை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடமிருந்து உதவி என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வரங்களை தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து
கரம் பிடித்து வழிநடத்துவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக இறைவை நோக்கி சிறப்பாக நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் எழுப்புவோம். வாழ்வளிப்பவரே எம் இறைவா, உம் திரு அவையையும் அதன் திருப்பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தீ மூட்டவே வந்தேன் என்ற உமது திருமகனின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு இறை வார்த்தை என்னும் நெருப்பால் இவ்வுலகினை தூய்மையாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் கருதாது பிறர் நலத்தை நாடவும் இறைவாக்கினர் எரேமியா வழியாக நீர் உரைத்தது போல மக்களின் வாழ்வையும் நலனையும் கருத்தில் கொண்டு போர்க்குழப்பங்களை தவிர்த்து முன்மதியோடு செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழிபவரே எம் இறைவா, குடும்பம் என்னும் குட்டி திரு அவையில் நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து அனுதினமும் ஜெபம் செய்து உம் வார்த்தைகளை நாள்தோறும் வாசித்து வாழ்வாக்கி உம் இறையரசில் பங்கு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை என்றும் காப்பவரே, எம் நாட்டை பாதுகாக்க கடுங்குளிரையும் பனியையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தீவிரமாய் உழைத்து கொண்டிருக்கும் எம் நாட்டு இராணுவ வீரர்களையும் காவலர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிளக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும்
ஆகுமோ? என்னை தந்தாளே என்றும் தந்தாளே உனக்கு உரியது ஆகுமே. சகோதர சகோதரிகளை என்னுடைய மானை வழியில் நம்மள தந்தையாக இறைவனுக்கு ஏற்று அறிவன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றுள்ளோம். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த பாவமான உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியார் முதற்கணிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த தூயாவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பெடுக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் நிமித்தத்தினும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற ஏக்கங்கள், ஆசைகள், கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி உம்முடைய அருளையும் ஆசிரையும் அவர்கள் நிறைவாக பெற்று உம்முடைய உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்வீராக. மேலும் வீட்டிலும் எதிர்நோக்கூடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பகல் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மிப்பகல் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் இரக்கும் அமைதியும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடன் இன்று அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அளித்தருளும் எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை தேடி வருகின்ற தெய்வம். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏற்று நமக்கு அமைதியை கொடுக்கின்ற, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அன்பு இறைவன். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். நினைவு எல்லாம் நீயாக நிறைவாய் என்னை நீயாள இதய வானில் ஒளிரும் தீபம் இயேசு தெய்வம் நீயாக வாழ்வில் துணையாய் வழியில் ஒளியாய் அழியா உணவாய் நிலைத்திருப்பாய் வாழ்வில் துணையாய் வழியில் ஒளியாய் அழியா உணவாய் நிலைத்திருப்பாய் நினைவு எல்லாம் நீயாக. பகிரும் அப்பத்தில் உமை உண்டோ பருகும் குருதியில் உமை கண்டோ பகிரும் அப்பத்தில் உமை உண்டோ பருகும் குருதியில் உமை கண்டோ பலியாய் உடலை பகிரும் இறைவா பகிர்ந்து வாழ்ந்திட அருள் புரிவாய் வாழ்வில் துணையாய் வழியில் ஒளியாய். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் தருகின்ற அமைதியும் அருளையும் ஆசிரியர் பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.